அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. நாலு 6/2015 வைகாசி 21 வியாழக்கிழமை. துதிகை திதியானது இரவு 8:52 வரை, பின்பு திருத்திகை. மூல நட்சத்திரமானது இரவு 8:29 வரை, பின்பு புராட நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, பின்பு இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, 4ஆம் வீட்டில் சுக்கிரனவர் சாதகமாக அமையப்பெற்று 9இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாம் விலகி ஏற்றமும் அனுகூலங்களும் உண்டாகும். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் இருந்த தடங்கல்கள் விலகி அனுகூலங்கள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் தெம்போடு செயல்படக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் உண்டாகும். ரிஷப ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் அமையப்பெற்று அட்டமஸ்தானத்தில் சந்திரனவர் சஞ்சாரம் செய்வதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்படுவது நல்லது. எடுக்கும் முயற்சியில் தடை, தடங்கல்கள், இடையூறுகள், உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலானது இன்றைய நாளில் இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மிதுன ராசினியர்களே, சந்திரனவர் 7இல் அமைந்து 2ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்கும். தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கூட கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி, பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரனும் 6இல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய உதவியானது மிக மிக சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. சிம்ம ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரனவர் சாதகமாக அமையப்பெற்று 10இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகளில் சாதக பலன்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் புதிய பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. கடந்த சில நாட்களாக இருந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாம் குறைந்து பல்வேறு வகையில் பொருளாதார ரீதியாக அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கன்னி ராசினியர்களே, பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது, லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பது உங்களுக்கு பல்வேறு வகையில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். பண வரவானது மிக மிக திருப்திகரமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சந்திரனவர் 4இல் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் சில ஏற்பட்டாலும் பொருளாதார ரீதியாக சாதகங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக மகிழ்ச்சி, பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனும் 10இல் சுக்கிரனும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பண வரவானது திருப்திகரமாக இருக்கும். சூரியன் செவ்வாய் 8இல் இருப்பதால் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. கடந்த சில நாட்களாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் கூட ஓரளவுக்கு குறைந்து மன அமைதியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசினியர்களே, பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள், சிக்கல்கள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. தொழில் ரீதியாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகி லாபங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். வேலையாட்களால் இந்த தொந்தரவுகளுடன் முழுமையாக விலகுவதனால் மன அமைதியும் பூரிப்பும் உண்டாகும். தனுசு ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனவர் சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். உங்களுக்கு இருந்து வந்த வீண் செலவுகள் குறையும்.
எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் முழுமையாக விலகி நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பும், மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான சூழ்நிலையும் இன்றைய நாளில் உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, அனுகூலங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும்.